ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். என்னோட கனவு மெய்ப்பட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய வீட்டில் டின்னருக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா, இது வெறும் கோதுமை மாவு மட்டும் இல்லை, வீட் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இது கூட நம்ம கேழ்வரகு மாவு ராகின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுட்டு உப்பு எண்ணெய் போட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு 20 நிமிஷம் கழித்து உள்ளங்கையால் நல்லா தேய்ச்சி அழுத்தி பிசையணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சமாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டு லைட்டாக மாவு தூவிட்டு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணுங்க. ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இந்த மாதிரி நம்ம பண்ணி காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதோ, இல்லை நம்ம வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறதோ, இல்லை ரொம்ப நேரம் கழித்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து தேய்ச்சி சப்பாத்தி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் சின்னதாக தான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் பிடிக்காது. அதே மாதிரி தவா வந்து நல்லா கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு சப்பாத்தி மாவு போடணுங்க. தவா சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா தோசை மாதிரியே தான். நல்லா சூடாக பிறகு போடணும். அதே மாதிரி ஃப்ளேமை மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது. சப்பாத்திக்கு கொஞ்சம் வந்து மீடியமுக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கணும். அதை வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி போடணுங்க. நம்ம கையை வச்சு அழுத்தும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெறும் ராகியில் பண்ணி நைட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்றதில்ல. அதனால இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கூட ஒரு ஈக்குவல் போர்ஷன் இல்லை, ஒரு 3 ஸ்பூன்ஸ் 4 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வித்தியாசமாக யூஷுவல் சப்பாத்தியும் இல்லாமல், யூஷுவல் ராகி ரொட்டி மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா இருக்குது, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பீட்ரூட் பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். பீட்ரூட் பொரியல் வந்து தேங்காய் துருவி போட்டு தாளிச்சிட்டு செஞ்சிட்ருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் ரைத்தா பண்ணியிருக்கேன், அதாவது குக்கும்பர் ரைத்தா, கொஞ்சமாக ஊறுகாய், பீட்ரூட் பொரியல், chapati, ragi wheat chapati. Thanks for watching. Hit the like button.